மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் நம்ம டெல்டா மாவட்ட பகுதிக்கு. ஒரு மிகப்பெரிய நல்ல நாள்னே சொல்லலாம். ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு முதல் தடவையா தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு இன்டர்சிட்டி புதிய ரயில் இயக்குறாங்க. இதுக்கு ஒரு 1.5 வருஷமா அது ஒரு ஸ்பெஷல் ரயிலா, சிறப்பு ரயிலா இயக்கப்பட்டு இருந்தது. இப்போ அதை பெர்மனன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னையிலேருந்து அது எல்ஹெச்பி நியூ கோச் எல்ஹெச்பி பெட்டிகளோட இந்த ட்ரெயினை புது ட்ரெயினா ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ட்ரெயின் வந்து திருச்சியில இருந்து காலைல 5:35க்கு காலையில கிளம்பி சென்னைக்கு மத்தியானம் தாம்பரத்துக்கு 12:30 மணிக்கு சென்றடையுது. மத்தியானம் 3:30 மணிக்கு சென்னையில இருந்து கிளம்பி, அதாவது சென்னை தாம்பரத்துல இருந்து கிளம்பி தஞ்சாவூருக்கு நைட்டு 9:20க்கு வந்து திருச்சிக்கு நைட்டு 10:40க்கு போகுது. இந்த ரயிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த டெல்டா மாவட்ட பகுதி கடந்த 10 வருஷமா இந்த இன்டர்சிட்டி ரயில் பகல் நேரத்துல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சோழன் எக்ஸ்பிரஸை விட்டா இந்த பகுதிக்கு வேற எந்த பகல் நேர ரயிலுமே கிடையாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் தஞ்சாவூர் மாவட்ட பயணிகள் சங்கமும் சரி, அந்த பகுதியில் இருக்க அத்தனை எம்பிக்களும் சரி, பிஜேபி மாவட்ட நிர்வாகிகளும் சரி, எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த ரயிலை இன்னைக்கு நிரந்தரப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா இதுல நம்ம வந்து தெற்கு ரயில்வே அதிகாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பல வருஷமா இதுல வந்து இந்த லைன் வந்து சிங்கிள் லைன். ஆக்சுவலா ஒரு சிங்கிள் லைன் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அதுல நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. கிராசிங்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு, காரிடார் பிளாக் பார்க்க வேண்டியிருக்கு, எய்தாப்ல வர ட்ரெயினோட டைமிங்ஸை கிராஸ் செக் பண்ணணும். ஸோ ஒரு ட்ரெயின் போய் ஒரு ட்ரெயின் வரத்துக்குள்ள அந்த சிங்கிள் லைன்ல ட்ரெயின் ஆப்ரேட் பண்றதுங்கிறது ரயில்வே அதிகாரிகளுக்கு மிக மிக சிரமம் அது. பட் அந்த சிரமத்திலையும் டெல்டா பகுதி மக்களுக்காக தெற்கு ரயில்வே அதிகாரிகளும் சரி, திருச்சி கோட்டமும் சரி மிக சிறப்பா செயல்பட்டு நமக்கு இந்த இன்டர்சிட்டியை தினசரி பண்ணி கொடுத்திருக்காங்க. விரைவில் இது தினசரி ஆகும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இப்போதைக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும் இந்த ரயில் கிடையாது, மற்ற எல்லா நாட்களும் இயக்கப்பட்டு இருக்கு. சிறப்பு ரயில இயங்கும் போது திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் இல்லாம இருந்தது.